நைஸ் 2 டேஸாக லீவ் போட்டு நம்ம பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இன்னமும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்களா, இதே தான். நம்ம யார் வம்புக்குமே போகிறதில்ல, ஆனால் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்குது லைஃப்பில். எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு என்றைக்கு யார் முன்னேறாங்களோ அவங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது ஏதாச்சும் ஒரு வகையில். நம்ம எதுவும் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அதுவும் என்னோடய பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே பெரியசு. ஆனால் நான் என்றைக்குமே எங்கேயும் காமிச்சது கிடையாது. எவ்வளோ சைலண்ட்டாக போகணுமோ அவ்வளோ சைலண்ட்டாக நான் போயிட்டே தான் இருப்பேன். அது சதீஷுக்கும் தெரியும். ஆனால் என்னை பற்றி தூத்துக்குடியில் இருந்தால் யாருனாலும் என்னோடய பேக்ரவுண்டை விசாரிச்சிங்க. கண்டிப்பாக என்னோடய பேக்ரவுண்ட் அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட். ஆனால் ஒரு இடத்துல நான் காமிச்சதில்லை. எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ சிரிச்சு அவ்வளோ ஜாலியாக ஒன்றுமே இல்லாத ஜீரோ மாதிரி தான் காமிப்பேன். ஏன்னா நான் லவ் மேரேஜ் பண்ணனால இன்றைக்கி வரைக்கும் நான் யாரோட இதுலேயும் லைஃப்பில் இருந்ததில்லை தொந்தரவாக. என் பிள்ளையும் சரி, நானும் சரி, சதீஷும் சரி, எங்கள் வேலை உண்டு. நாங்கள் சாப்பாடு இருக்கோ இல்லையோ சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் பாட்டுக்கு வந்திருக்கோம். ஆனால் அதையும் மீறி இப்போ தான் ஒரு 9 இயர்ஸ் பேக் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் மும்பையில். இங்கே சரி இவ்வளோ நாள் ஒர்க்கில் இப்போ நான் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு ஏர்னிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வந்தால், இப்போ 2 டேஸ் லீவில் அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடியே ப்ராப்ளம் பண்ணாங்க பக்கத்து ஷாப்பில். என்னென்னு டேரெக்டாக நல்லா பேசிவிட்டு டேரெக்டாக நம்மக்கிட்ட சொன்னால் ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு பிஸ்னஸ் ஆக மாட்டேங்க. சுற்றி டிஎஸ்எஃப் காரங்க ப்ராப்ளம் பண்ணுறாங்க, ஜுவல் கடை ப்ராப்ளம் பண்ணுறாங்க, பின்னாடி ப்ராப்ளம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எங்கள் பின்னாடி எங்கள் ஜான்சன் மாமாக்கு தான் அவங்க என்னை தூக்கி வளர்த்தவங்க. அப்படிங்கச்சில் அவங்களாம் எப்படி சொல்ல, எங்கள் சர்ட்டில் ஒர்க் பண்ணி அவங்க இப்போ ஏர்னிங் பண்ணி அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க. பட் அவங்க எங்கள் மாமா அது அவங்களே அவங்க சொல்கிறாங்க. டிஎஸ் சதீஷ் 4 வருஷமாக சண்முகபுரத்தில் லைன் பார்த்துட்ருக்கான் ஃப்ளிப்கார்ட்டில். அங்கே எல்லாம் தெரிஞ்சவங்க. டிஎஸ்எஃப் ஃபுல்லாக வக்கீல். இங்கிட்டு ஜுவல் கடை இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு உள்ளே கேட்டதுக்கு நாங்கள் அப்படி சொல்லலாங்க. அன்னைக்கு ஒரே இது பக்கத்து கடைக்காரங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. நான் அன்றைக்கி வாயே எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அவங்களுக்கு புரியுதா இல்லையா, நீங்கள் தான் கீதா ஜீவன் பெரியமா தானே, அந்த பக்கம் போய் வைக்கணும் தானே அப்படின்னு ஒரு ஹார்ஷாக ஒரு மாதிரி பேசிட்டு இல்லை என்ன ஒரு இதுன்னு தெரில. எனக்கு அவ்வளோ அழுகே வந்துட்டானா, அவ்வளோ சைலண்டாக இருந்தானா. இந்த 2 டேஸ் லீவில் பண்ண வேலைக்கு எனக்கு சத்தியமாக தாங்க முடியல. அதனால தான் அந்த வீடியோவிலே சொல்ல, சரி இதுக்கு மேலேயும் வீடியோ போடலன்னா சத்தியமாக என்னால் பொறுக்கவே முடியாது. கடையெல்லாம் நவுட்டி வச்சுட்டு ஏதோ கல்லுவில் தான் அண்ணே சதீஷ் நேற்று எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தான். நான் அங்கே பானிபூரிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்ன ஹாட் ஆப்பன் நான் அவனுக்கு அனுப்புகிறேன். திடீர்னு சொல்கிறான் நவுட்டி போட்டிருக்காங்க. அப்போ அவன் பக்கத்தில் விசாரிச்சிருக்கான் ஜுவல்லுங்க. நானும் எதுவும் நவுட்டு சொல்லலைன்னு உள்ள இன்ஃபர்மேஷனாக அந்த கடையில் கேட்டால் அவங்களும் எதுவும் சொல்லலங்க. எல்லோரும் அப்போது நான் ஈவினிங் போனோன்னே செம்ம டென்ஷனில் இருந்தேன். டேரெக்டாக எங்கள் சித்திக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஜான்சன் மாமா அவங்க தம்பிக்கு, அவங்க சைனாவில் இருக்கிறதுனால அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி ஒரே இதான் சொல்லிட்டேன் டேரெக்டாகவே. பொறுமையாக இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோன்னே அங்கேருந்து அந்த மாமா ஃபோன் பண்ணி திருப்பி அங்கே அப்புறம் அசால்ட்டாக பொய்க்கு மேலே போய் பக்கத்தில் சொன்னாங்க, அது சொன்னாங்க, இது சொன்னாங்கன்னு. பக்கத்தில் யார் சொன்னா உங்ககிட்ட தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தில் போய் கத்திட்டேன். ஏன்னா 7:20 ஆகிட்டு. நம்மளும் எதுவும் போடலை, சும்மாவே சாட்டர்டே ரொம்ப பிஸ்னஸ் டல்லாக தான் போகுது. போய் நின்று இருக்கோம். ரொம்ப ஒரு இதாக பொய்க்கு மேலே போய் நான் பக்கத்தில் சொல்கிறாங்க. டேரெக்டாக எங்கள் முன்னாடி சொல்ல வேண்டி தானே, உங்ககிட்ட தான் எல்லோரும் சொல்கிறாங்க, கரெக்டு தானே. அப்புறம் லாஸ்ட்டில் எங்களுக்கு பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது சிஸ்டர், நீங்கள் ஏன் இவ்வளோ ரேட்டாக கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படிங்காங்க. நாங்கள் எங்களுக்கு 5 ரூபா கிடச்சாலும் போதும். கேட்டால் மார்னிங் வேலைக்கு போகிறாங்க நாங்கள் 4 மணி நேரம் தான் தூங்குறோம். பட் அவங்க அப்படி கிடையாது. அப்போது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்கோம். அதுக்குன்னு ஆள் தெரியாமல் விளாடக்கூடாதுல சும்மாத்துக்கு. ஒருத்தவங்க அமைதியாக போகிறாங்கன்னா அதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்குது. சும்மா போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ தான் தாங்க முடியும். நேற்று ஒரே வார்த்தை தான் சொன்னேன். நான் தான் உண்மை. எங்கள் மாமாவே சொல்லிட்டாங்க நான் 7 மணிக்கு 7:30 கிளம்பி வரமான்னு. ஆனால் ஒரே வார்த்தை தான், அவங்க 2 வார்த்தையும் இருக்க விட மாட்டாங்க. நான் மட்டும் இங்கே போட்டுப்பேன். சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு இதில் வளவலைன்னா செட் ஆகாது. அதுக்கப்புறம் மோமோஸ் அண்ணனும் நம்மக்கிட்ட அவ்வளோவா எதுவுமே சொல்லிக்கல. அவங்களுமே அப்புறம் எடுத்து நவுட்டி விட்டாங்க. அவங்களும் அதுக்கப்புறம் நார்மலாக சிரித்து பேச ஆரம்பிச்சு. எதுக்கு இவ்வளோ ஒரு ஜெலஸ்னே எனக்கு தெரில. நானும் சரி எதுவும் சொல்லக்கூடாது சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நம்பினா அவ்வளோ ஒரு இது எனக்கு அவ்வளோ ஒரு கோவம், டென்ஷன். சத்தியமாக ஒருத்தங்க ஒன்றுமே இல்லாமல் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி உட்காந்துருக்கேன். நான் ரியலாக சொல்கிறேன், யாரும் முன்னேறிட்டு வராங்கன்னா அவங்கள யாரையும் இது பண்ணாதீங்க. எனக்கு இவ்வளோ பேக்ரவுண்ட் இவ்வளோ பெருசாக இருந்துமே என்கிட்ட இருந்ததுன்னா எல்லாருமே அப்போ எதுவுமே இல்லாதவங்ககிட்ட இவங்கெல்லாம் எவ்வளோ பொய் எவ்வளோ இதாக சொல்லுவாங்க. நானும் போடக்கூடாதுச்சா ரொம்ப டென்ஷன் ஆச்சு. அதனால தான் சரி எல்லாத்துக்கும் தெரியிட்டு இதில் நிறைய இது வேறு இருக்குது. நான் எதுவுமே சொல்ல நிறைய விஷயங்கள். அதனால் யாரையுமே இது பண்ணாதீங்க, டவுன் பண்ணாதீங்க. அப்படின்னு பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் இது வேறு எங்கேயாவது தான் கொண்டு போய் முடியும். ஆனால் இன்னொன்று என்னென்னா என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க யாரும்.
சத்தியமாக சொல்கிறேன், அமைதியாக போகிறதுக்கு 1000 ரீசன் இருக்குது. எதுவும் யாருக்கிட்டையும் இது பண்ணக்கூடாதுன்னு. முடிஞ்சால் என்னோடய பேக்ரவுண்ட் விசாரிச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சும்மா நம்மளே நொய் நொய் நொய்னா இதுக்கு மேலே நான் சும்மா விட மாட்டேன், சும்மாவும் இருக்க மாட்டேன். நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாம் பார்த்துட்டு வந்தவா நான். எல்லாம் கஷ்டம் கிஷ்டம் எல்லாமே பார்த்துட்டு இருந்தவா. அவ்வளோ நல்லா எனக்கும் சதீஷ்க்கும் தேவையே கிடையாது. பட் என்னோடய பேக்ரவுண்ட் மட்டும் தயவுசெய்து மேலே கை வைக்குன்னு நினைக்காதீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது இதுக்கப்புறம். அவ்வளோதான். நான் நேற்றே நீட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். இது உங்களுக்கு வீடியோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியணும்னு தான் போடுறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். யாரையும் எதையும் எப்போவுமே கீழே போட்டாலும் நினச்சிங்கன்னா நான் நிஜமாக சொல்கிறேன், யாராக இருக்கட்டும் மேலே வரவே முடியாது. நான் எந்த வரைக்கும் நான் எவ்வளோ டவுன் அப்புறம் நான் உண்மைக்கும் காட் என்னை நல்லா தான் வச்சுருக்காங்க. அதனால் பார்த்துக்கோங்க. இவங்க அதை சொன்னாங்க, அவங்க இதை சொன்னாங்க, பானிபூரி கடைக்காரன் நம்மளை நல்லா சொல்ல இட்லிக்காரங்க நெகட்டிவ் வரதான் செய்யும். நான் அவங்க இதுலேயும் அப்படின்னு அவரே சொன்னேன். எல்லோரும் உங்கள் இதையும் தான் அதை சொல்கிறாங்க. அவங்களே டவுன் ஆக்கிக்கிறாங்க. ஆனால் நம்மளை ரீசன் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. கம்மியாக வச்சுருக்கோம், நாங்கள் ஏன் கூட்டணும், எங்களுக்கு 5 ரூபா இருந்தாலும் போதும், எங்களுக்கு அதுவே போதும், நிறைஞ்சி போச்சு. அடுத்தவங்க எனக்கு தேவை என்னோடது வெளியே போகணும், நல்லா இருக்குன்னு 4 பேர் சொல்லணும், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு மார்னிங் அவன் ஒர்க் பண்ணுறான், எனக்கு இது தேவையே கிடையாது. அவனே ஏசினான். பட் நான் எனக்குன்னு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அடையாளம் வேணும்னு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் தயவு செஞ்சு நான் பேச ஆரம்பித்தேன்னா யாரும் தாங்க மாட்டேங்க. தயவுசெய்து இதோடு விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.